தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மக்கள் போராளி முத்தமிழன் திரு வேல்முருகன் அவர்கள் அரசியலில் அடியெடுத்து வைத்து வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளார். இந்த மகத்தான அரசியல் பயணத்தை போற்றும் விதமாக களத்தில் வேல்முருகன் என்ற பிரம்மாண்டமான பாராட்டு விழா 14/12/2025 அன்று சிறப்பாக நடைபெற்றது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கோவி செழியன் அவர்கள் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். திரு வேல்முருகன் அவர்களின் பால்ய கால நண்பரான அவர் தங்கள் நட்பின் ஆழம் குறித்தும் அரசியல் கொள்கைகளில் திரு வேல்முருகன் கொண்டிருந்த அசைக்க முடியாத பிடிப்பு குறித்தும் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். திராவிட வெற்றி கழகத்தின் நிறுவனர் திரு மல்லை சத்யா அவர்கள் களத்தில் திரு வேல்முருகனின் தோழனாக நின்று அவருடன் இணைந்து களப்பணிகள் ஆற்றிய மலரும் நினைவுகளையும் போராட்டங்களில் அவர் காட்டிய துணிச்சலையும் பகிர்ந்து கொண்டு பாராட்டினார். தமிழக அமைச்சர் கே.என். நேரு, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் நேரில் வர முடியாத காரணத்தால் வீடியோ மூலம் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த விழாவில் பொதுமக்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் பங்கேற்று திரு வேல்முருகன் அவர்களின் மக்கள் பணிகளை பாராட்டினர். களத்தில் வேல்முருகன் என்ற 40 ஆண்டு கால நிகழ்வு குறித்து ஒரு கலந்துரையாடல் கலந்து கொள்வதற்கான அனுமதியும் அதற்கான ஒப்புதலும் தேவை என்று காத்திருந்து இரவு முடிவாகி காலையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அவர் நமது கூட்டணி கட்சியின் முன்னணி தலைவர், முதல் வரிசை சட்டமன்ற தலைவர், யாரை அண்ணாந்து பார்த்த ஒரு அதிசயமாக பிரமிக்கத்தக்க மனிதராக இருந்தாரோ அவரையே அதே தொகுதி நின்று வென்றி காட்டிய சாதனையெல்லாம் அரசியலில் முதல் மனிதனும் வேல்முருகன், இறுதி மனிதனும். மாவட்டம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது என்று சொன்னால் அது நான் வைத்த அந்த கோரிக்கையில் தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த அந்த முடிவு. ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சி இவர் சொல்ற கருத்துக்களை நாம் ஏற்கணுமா, இவர் சொல்ற சட்டங்களை ஏற்றணுமா, இவர் சொல்ற திட்டங்களை நாம் கொண்டு வரணுமா அப்படின்ற பாகுபாடு தலைவர் கலைஞரிடத்திலும் இல்லை, அன்பு தளபதி ஸ்டாலின் அவரிடத்திலும் இல்லை. இன்றைக்கு நினைத்தே நாளைக்கு ஆட்சி என்பது தமிழகத்தின் முன் வரலாறு அல்ல. முயற்சி எடுக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக பாண்டிச்சேரியில் போய் ஆட்சி அமைப்பேன் என்பது எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரு சார். எம்ஜிஆர் முதல்ல அங்கதான் ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்றாரு. இரவு நேரத்தில் உறங்குகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் வண்ண வண்ண கனவுகள் அதிகம் வரும். ஆனால் காலையில் எழுந்து பிளாட்ஃபார்ம்ல கால் வைக்கிறோம் பாருங்க, எத்தனை பேர் வணக்கம் வைக்கிறான், எத்தனை பேர் முறைக்கிறான், எத்தனை பேர் சிரிக்கிறான்னு காலையில் பிளாட்ஃபார்ம்ல கால் வைக்கும் போதுதான் உண்மையான கள நிலவரம் தெரியும். கள அரசியல், அதுதான் கள அரசியல். எனவே வண்ண கனவுகளோடு விஜய் விரும்புகிறார், நாடு நன்கறியும். என்னை பொறுத்தவரையில் விஜய் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த அரசியல் கட்சியே பின்புலமாக இருந்து தொடங்குவதற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து உறுதுணையாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்துவதே பாரதிய ஜனதாவும் RSS சங் பரிவார கும்பல்களும் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்திய நாட்டின் பிரதமரும் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போன்ற மாநில அமைச்சர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அத்தனை சலுகைகளையும் சிறப்பு அனுமதிகளையும் இந்திய நாடு முழுக்க இருக்கிற விமான நிலையங்களில் திரு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டது எந்த அடிப்படையில்? திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பறந்தோடி இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர்களையும் உள்துறை அமைச்சர்களையும் முக்கிய தலைவர்களையும் சந்தித்துவிட்டு இங்கு வந்து பிறகு சில பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்திய பிறகு அவர் திரு விஜய் கட்சியில் தன்னை ஐக்கியமாக்கிக் கொள்ளுகிறார், 50 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் யாரால் அவர் இயக்கப்படுகிறார் என்பது அனைத்தும் தேர்தல் ஆணையத்திலிருந்து, உள்துறை அமைச்சகத்திலிருந்து, இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற குழுக்கள் வந்து சென்றதிலிருந்து பட்டவர்த்தனமாக தெரிகிறது. திரு விஜய் அவர்கள் இந்த நாட்டில் இந்த அரசியல் கட்சியை தொடங்குவதில் இந்திய ஆதிக்க வர்க்கத்தின் எல்லா விதமான கைகளும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கிருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட் பன்னாட்டு பெரும் முதலாளிகளும் அவர்களுக்கும் பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் தமிழர் கட்சியில இணைந்து செயலாற்றி வந்தவங்க காளியம்மாள், இப்ப அவங்க தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வர்றதா செய்திகள் அடிபடுது, அப்படியா? நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களையும் சரி அல்லது நாம் தமிழர் கட்சியிலிருந்து கருத்து முரண்பாடுகளால் வெளியேறியவர்களையும் சரி கட்டாயம் என் கட்சிக்கு வாருங்கள் என்று எந்தவித நிர்பந்தத்தையும் நான் தருவதில்லை. ஒருவேளை நான் தாங்கி பிடிக்கிற, நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட காளியம்மாள், அப்படிப்பட்ட பல்வேறு தளபதிகள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கிலே நூற்றுக்கணக்கிலே என்னோடு இணைந்திருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்கள் அவர் எடுக்க வேண்டிய முடிவு, அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார். அண்ணனோட பல உருட்டுகளை கேட்டிருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
ஆமைக்கறி, மான்கறி, AK-47 இருந்து இப்போ பாரதிக்காக தான் RSS மேடையிலே ஏறின வரைக்கும் பல உருட்டுகளை கேட்டுட்டு இருக்கோம். இந்த கதைகள் குறித்த உங்களோட கருத்து என்ன சார்? நம்ப தகுந்தாத ஒரு கதை. தகுந்தாத ஒரு கதை. அப்ப அவர் சொன்ன எல்லா கதையும் நீங்க நம்புறீங்களா? நம்புறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க சார். நேரா போவோம், முருகர் இருக்காரு, முருகருக்கு நேரா அழகு குத்துறோம், காவடி எடுக்கிறோம், வா வா. எங்களுடைய கடவுள் ராமர். ராமருக்கு வேணா நாங்க செய்வோமே தவிர முருகனுக்கு நாங்க செய்ய மாட்டோம், ஒரு தடவும் பண்ண மாட்டோம். அங்கதான்டா நம்ம ராமர் முத வந்து உட்கார்ந்தாரு, வா அங்கதான் வா. ஏப்பா முருகா, வேளா, அப்பா முருகா, வேல்முருகன் ஐயா, நீங்களே அதுக்கு என்னன்னு சொல்லிடுங்க ஐயா, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியல, வரட்டுங்களா? தமிழகம் தனித்து நிற்கிறது. அந்த தனித்தன்மையோடு இயங்குகிற தமிழ்நாட்டை ஒரு மதத்தின் பெயரால் மக்களிடத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி பெரும்பான்மை இந்துக்கள் என்கிற பெயரில் இருக்கிற தமிழர்களை தனக்கான வாக்காளர்களாக மாற்றுவதற்கு ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு சூழல் அல்லது ஒரு கலவரத்தை உருவாக்கி அதனூடாக பெரும்பான்மை இந்துக்கள் என்கிறவர்களை அணிதிரட்டுவதற்கான ஒரு முயற்சியை தான் அவர்கள் நீதிமன்றத்தின் துணையோடு அங்கு செய்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்கவே முடியாது. அதாவது நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அமித்ஷா அவருடைய குரலை குறித்து தான் நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். அமித்ஷாக்கள் அல்ல, அவருடைய அப்பாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர்களும் நாங்கள் இந்த பூமியில் அண்ணன் தம்பியாக மாமன் மைத்தானாகத்தான் பன்னெடுங்காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்கிறோம். தாங்கிக்கவே முடியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்க இருக்கோம் உங்க கூட. தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. அவர் நல்லா சாப்பிட்டு தூங்கி மட்டும்தாம்மா இருக்காரு. அதையே நல்லா பண்ணுன்னு சொல்றியம்மா. எந்த வகையிலையும் பாதிக்கப்படாத ஒரு மனுஷனை பாதிக்கப்பட்ட நீ சூப்பர்மா, சூப்பர்மா. இதுக்கு மேல அந்த கட்சியை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா நான் மக்களை குறித்து நான் கவலை கொள்ளுகிறேன். சகோதரி இங்க நடிச்சு காமிச்சாங்கல்ல, அது உண்மையிலேயே தன்னுடைய வயிற்றில் பெற்று ஆளாக்கிய அந்த தாய், தன்னுடைய 2 மகள்கள் இறந்து விட்டார்கள். அந்த நடிகர் தன்னை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டார், அதுவே எனக்கு போதும், நானும் கூட அவருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு அறிவின்மை கூட்டத்தின் ஒரு குடியில் நானும் பிறந்திருக்கிறேன் என்று வெட்கி தலைகுனிறேன். எது பேசுறதாலும் என்கிட்ட பேசு. ஏன் அங்க பேசுற? என்கிட்ட பேசு. மணி நல்லா மாத்திட்டீங்க அப்பாவை நீங்க. ஐயோ பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. மணி தான் எல்லாத்துக்கும் காரணம். மணி இங்க பாருங்க, என் கூட இருந்த எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. எனக்கு வயிற்றுல இருக்கு. நானே எத்தனை நாளைக்கு 108 மந்திரின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு அளவுதான். நீங்க தயவுசெய்து கட்சியை கொடுத்து விடுங்க. ஆனால் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் என்பதே இல்லை. அவர் நினைச்சதை சொல்லியே தீர்வார். அதனால் எவ்வளவு அது நஷ்டம் வந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். அதனால் அவர் எடுத்துக்கிற கொள்கையில தீவிர பற்றாளர், நல்ல பழகுகிற நண்பர். குறைச்சலான நிமிஷத்துல அவ்வளோ வேகமாக வார்த்தைகளை பயன்படுத்துவார். அதாவது சாதாரண எக்ஸ்பிரஸ் இல்லை, அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஒரு நிமிஷத்துல அவ்வளோ வார்த்தைகளை பேசுறாரு. அப்பெல்லாம் நான் நினைச்சிருக்கேன், என்ன சாப்பிட்டுட்டு இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். எந்த நேரத்துல பண்ணா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? தகுதி வாய்ந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் கூட இது தவறு இல்லை, நம்ம எப்படி வேணுமாலும் நம்முடைய அங்கங்களை, நம்முடைய உடல் உறுப்புகளை பொதுவெளியில் காமிச்சு வீடியோ வெளியிடலாம். இதை அதை நிறைய பேர் லைக் பண்ணா போதும், ஷேர் பண்றாங்க, கமெண்ட்ஸ்ல அதை பத்தி பாசிட்டிவா அவங்கள பாராட்டி அவங்களுடைய உறுப்புகளை குறித்து புகழ்ந்து எழுதினால் கூட புகழ்ச்சிக்கு உள்ளாக்குற ஒரு தலைமுறையாக மாறி நிற்கிறது. இதுதான் நான் சொல்லுகிறேன். இது தமிழ்நாட்டு பண்பியல் கூறுகளுக்கு இது முற்றுமுதலுமாக எதிரானதாக இருக்கிறது. ஒரு வழி உண்டு. நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ போராடுறோம், இவ்வளோ ஜெயிலுக்கு போகிறோம், இவ்வளோ வழக்கு வாங்குறோம், கேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிட் பாக்கெட்டு வழிபறி பாலியல் குற்றவாளியோடலாம் போய் மக்களுக்காக போராடி நீதிமன்றத்தில் நிற்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லையே, பத்திரிகை ஊடகங்களில் நம்மை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்கிற ஒரு வலி இருந்துச்சு. அந்த வலிக்கு மருந்திடுவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அதற்காக அந்த நல்ல உள்ளங்களுக்கு என் நெஞ்சாத நன்றி.